வணக்க மகளே, நான் விஜயதரன். நேற்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான ஓட்டு வாக்கெடுப்பு நடந்தது. அதன் பிற்பாடு இன்று அதுக்கான வாக்குப்பதிவு எண்ணும் நடவடிக்கையில் முன்னிலையில் இருக்கிறது ஏகேடி. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அது சம்பந்தமான வீடியோ இல்லை, அது சம்பந்தமான வீடியோக்களை நாங்கள் முழுமையாக அதாவது ஒஃபீஷியலாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்ட அப்புறம் அது சம்பந்தமான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களை நாங்கள் கொஞ்ச நாள் அந்த பேசலைன்னு சொன்னால் ஏகப்பட்ட விமர்சனம். வீடியோவில் அவரை பைத்தியம்ன்றது, எங்களை பைத்தியம்ன்றது, ஏகப்பட்ட விமர்சனங்களை பார்க்கக்கூடிய. அதனால் அவர்கிட்ட வீடியோ ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னு சொன்னால் உண்மையாகவே அது உதாரணம் ஒன்று காட்டுறேன்னு சொன்னால், மிகப்பெரிய அரசியலில் பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள், அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர்களே இந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக தடுமாற்றத்தை பார்க்கக்கூடியமா இருந்தது. ஏன்னு சொன்னால் மக்களே அவ்வளோ தடுமாற்றதுன்னா யாருக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு போடுவோம், யாருக்கு போடக்கூடாது. ஏன்னா அது ஏகப்பட்ட பலமுனை போட்டியாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 39 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாங்க. ஓட்டு பிரிஞ்சுது, எல்லா பக்கத்தாலும் பிரிஞ்சு போயிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் இப்போ தமிழ் தேசியை கொண்டு போய் படுத்துக்கொண்டாலே அவர்களே சரியான நிலைப்பாடே இல்லை. இன்னொரு கட்சிக்கு ஆதரவு பண்ணுறாங்க, இப்போ இன்னொரு கட்சிக்கு ஆதரவு பண்ணுறாங்க, மாறி மாறி இவ்வளவு கட்சிகளுக்கு ஆதரவை சொல்லித்தான் கடைசியாக ஒரு முடிவாக போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் ஒரு வைத்தியர். அவர் அரசியல் பிரிவில் இல்லை, அரசியல் துறையிலையும் இல்லை. அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்னென்று சரியான ஒரு முடிவை எடுக்கணும். அவர் எடுக்காதால பைத்தியம்னு சொல்றீங்கன்னா புரியவே இல்லை. உண்மையாகவே அவர் சரியாக கணிச்சிருக்கிறான்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இந்த வெற்றி இலங்கையின் ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதியா யார் வருவார்னு சொல்லி சரியா கணிச்சிருக்காரு வைத்திய அதிகாரி. ஏன்னு சொன்னால் அதுதான் படித்தவங்களுடைய கெப்பாசிட்டி. வழியா புரிஞ்சுக்கங்க, தெளிவாக புரிஞ்சுக்காரு. யார் வெற்றி பெறுவாங்கன்னு சரியா கணிச்சு அவர்களுடைய சேர்ந்து இறுதி நேரத்தில் அவங்களோட சேர்ந்து கட்டாயமாக நீங்கள் நினைக்கலாம் அவர் தமிழ் மக்களுக்கு எதிரான ஆள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஜனாதிபதி தேர்தல் சாதி, மதம், மொழி, கட்சி இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுமே அனுரா அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50% மக்கள் மேலதிகமாக அனுரா அவர்களுக்கு போட்டிருக்காங்க. அதிலேயும் வடக்குமான கிழக்குமான முழுக்க தமிழ் மக்களுடைய ஓட்டே அவருக்கு அனுராக போயிருக்குன்னு சொன்னால் இங்கே சாதி மதம் எல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே மாற்றத்தை எதிர்பார்த்த இளைஞர்கள் அனுரா அவர்களுக்கு போட்டிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்குக்கு போடணும்னு பார்த்து ஒன்று இருந்தவங்களே ஓட்டு சாவடிக்கு போயிட்டு ரைட் சங்குக்கு போட்டு பிரயோசனம் இல்லை, சரி ஒரு புதாளை கொண்டு வருவோம்னு சொல்லி மாறி போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி நிலைமை. ஏன்னு சொன்னால் இது ஜனாதிபதி தேர்தல். சங்குக்கு போட்டும் வெற்றி பெற்று பிரயோசனம் இல்லை ஒரு கட்டத்துக்கு வந்ததால வெல்ற அவரோட போகும்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அனுராக போடக்கூடிய மாதிரி இருந்தால் அனுரா தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய மாதிரியும் இருந்து. தெளிவாக புரிஞ்சுக்குங்க, ஏகேடி ஜெயிச்சதுக்கு காரணமே ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் தெளிவாக பண்ணி அர்ஜுனன் வைத்தியர் அவர்கள் ஏகேடியோட நின்றது தவறுன்னு சொன்னால் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஓட்டு போட்டவர்கள்லாம் அப்போ துரோகியா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதியில் ஒரு ஆள் தான் தேர்வு செய்ய முடியும். ஒட்டுமொத்த மக்களும் பேதம் இல்லாமல், எந்த கட்சி பேதமும் இல்லாமல், மொழி பேதம் இல்லாமல், மத பேதம் இல்லாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால ஏகேடி அவர்கள் உண்மையாகவே அது வாழ்த்து சொல்லணும். அது புதுசாக ஒரு வேட்பாளர். நிச்சயமாக இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றிலே இப்படி ஒரு கட்சி, அதாவது மாறி மாறி ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சியிலும் தான் வந்திருப்பாங்க. புதுசாக ஒரு கட்சி ஜனாதிபதியை வர்றது உண்மையாகவே வாழ்த்து தெரிவிக்கணும். இன்னும் ஒஃபிஷியலாக அறிவிக்கல. இது இந்த வீடியோ பதிவு அர்ஜுனன் டாக்டர் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் ஒன்று ஆட்சி அதிகாரத்தை இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஆட்சி செய்தவர்களோட இருக்கணும். ஆனால் வைத்திய அதிகாரி ஒரு கரெக்டான தெளிவான முடிவு எடுத்திருக்காருன்னா நான் நம்புறேன்னு சொன்னால் ஆட்சி செய்கிறவர்களோட சேர்ந்திருந்தால் மட்டும்தான் தமிழர்களுடைய அபிலாஷைகள் அவருடைய தேவைகளை கேட்டு வேண்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமா இறுதி நேரத்தில் தமிழாக்கள் அவரோட போன ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்னால் வைத்திய அதிகாரின்னு சொல்லலாம். அவர் மூலம் தமிழ் மக்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயமாக தெளிவாக புரிஞ்சுங்க, தேவையானதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு பர்சனலாக நான் அர்ஜுனன் டாக்டருக்கு சார்பில்லை, இல்லை வேறு கட்சிகளுக்கும் சார்பில்லை. அது நாங்கள் எல்லாருக்கும் நடுநிலைமையான ஆள். ஆனாலும் இலங்கை ஜனாதிபதியாக அனுரா அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லி வரவேற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதோடு சேர்த்து வைத்திய அதிகாரி அவரோட இருக்கிறது நல்ல என்ன சொன்னால் அப்போ தான் எங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் உடனே வைத்திய அதிகாரி அவர் படித்தவருங்க, அவரை பைத்தியம்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி. ஏன்னு சொன்னால் வைத்திய அதிகாரி என்றவர் சரியாக
இந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்து வெற்றி பெற்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோட வந்து நின்றுருக்காருன்றதை தெளிவாக புரிஞ்சுங்க. இதை விட அவரை பைத்தியம்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லலாம்னு எனக்கு தெரியல. இதுலேயும் வந்து என்ன கழுவி ஊற்றுவீங்க, பரவாயில்ல, இன்னொரு வீட்டில் சந்திப்போம். பாய்.